வந்து பொறுப்பேற்கு முன்னாக நீங்கள் என்ன செய்யுங்க, காலத்தை ஞானமாக நினைத்து காலத்தை பிரோஜனம் பண்ணிங்க. அது என்ன அப்படின்னா, காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதன் அந்தந்த காலத்தை சேர்ந்து போராட்டம் வராபடிக்கு தடுப்போமாக. தேவபசம் சோத்திரம் இல்லாத ஆகையினாலே ஜபம் பண்ணுற வேலையிலே, ஆராதனைக்குரிய வேலையிலே, ஊழியத்துக்குரிய வேலையிலே நாம் அந்த காலத்தை அதுக்கிற செலவழிப்போம். அதுக்கு மாறாக ஏதாவது செய்து போராட்டம் நம்ம உருவாக்க வேண்டாம். வேலை செய்கிற இடத்திலே, வேலை செய்கிற காலத்திலே வேலை செய்து உலக வேலைகளை இருக்கிறவர்கள் உலக வேலை செய்யும் காலத்தில் கரெக்டாக வேலை செய்து அது உண்மையாக இருந்து நாம் போராட்டத்தை தவிர்ப்போம். அந்த நாட்களிலே வேலை செய்கிற நாட்களில் வேலை செய்து போராட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டாம். நம்முடைய இச்சைகளை கனவுகளை நிறைவேற்றத்தக்க காலத்தை கத்தரை கேட்கணும் தவிர, இருந்த காலத்திலே இச்சையை அதாவது நம்முடைய ஆசை கனவு நிறைவேற்றுக்காக நம்ம பயன்படுத்தி காலத்துக்கு ஏதாவது செஞ்சு நம்ம போராட்டத்தை வருவிக்க வேண்டாம். 4வது காரியம் நம்ம பார்த்தோம், கீழ்ப்படி